ஒரு பர்டிகுலர் காலத்தை மட்டும் ரீட் பண்ணுது. அடுத்த ஸ்பெசிஃபிக் காலத்தை எப்படி எடுக்கிறதுங்கிறதுக்கு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நமக்கு வந்து சாம்பிள் 5 CSV ஃபைலை வந்து நம்ம என்ன செஞ்சுக்கோம், எக்ஸலில் ஓப்பன் பண்ணிக்கோ. அதோட கண்டென்ட் வந்து இப்படி இருக்கு. ஒவ்வொரு ரோல ஒவ்வொரு ஃபீல்டும் ஒவ்வொரு இது ஐட்டம் நேம், காஸ்ட் ருபீஸ், குவான்டிட்டி, ப்ராஃபிட். தென் கீபோர்ட் 480 12 1152, மானிட்டர் 5200 10 10400, மவுஸ் 250 2000. இது சாம்பிள் 5 CSV கண்டென்ட். இதோட கண்டென்ட் இதுல ஸ்பெசிஃபிக் காலம் எதெல்லாம் பார்க்க போறோம், ஐட்டம் நேமையும் ப்ராஃபிட்டையும் மட்டும் என்ன செய்ய போறோம், எடுக்க போறோம். ஐட்டம் நேமையும் ப்ராஃபிட்ங்கிற காலத்தை மட்டும் எடுக்க போறோம். இந்த ரெண்டு காலத்தையும் என்ன செய்ய போறோம், விட்டுட்டு எப்படி இந்த ரெண்டு காலத்தை மட்டும் எடுக்கிறதுங்கிறத பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இது ஐட்டம் நேம் ஃபர்ஸ்ட் காலம், காஸ்ட் ருபீஸ் செகண்ட் காலம், குவான்டிட்டி தேர்ட் காலம், ப்ராஃபிட் ஃபோர்த் காலம். இப்போ ஃபர்ஸ்ட் காலத்தையும் ஃபோர்த் காலத்தையும் எப்படி எடுக்கணுங்கிறத நம்ம பார்க்க போறோம். இப்போ ஃபைலை நம்ம என்ன செய்ய போறோம், எப்பவும் போல ஓப்பன் பண்ணோம். அதுக்கு என்ன செய்வோம், இம்போர்ட் பண்றோம். ஃபர்ஸ்ட் CSV இம்போர்ட் பண்ணிட்டோம். தென் ஃபைலை என்ன செஞ்சிடறோம், ஓப்பன் பண்ணிடுறோம். அதோட பார்த்து கொடுத்து ஃபைலோட நேம் கொடுத்து ஓப்பன் பண்ணிடுறோம். தென் வந்து ரீட் பண்ணிட்டோம். ஃபைலை ரீட் பண்ணியாச்சு. பிரிண்ட் பண்ணும்போது நம்ம என்ன செய்யறோம்னா காலம் 0, காலம் 3, காலம் 0, காலம் 3. இது ஃபர்ஸ்ட் காலம், செகண்ட் காலம், தேர்ட் காலம், ஃபோர்த் காலம். காலம் வந்து 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். அப்ப இது 0, இது 1, இது 2, இது 3. நமக்கு என்னென்ன காலம் எடுக்கணும்னு பார்த்துக்கோ, நேமையும் ப்ராஃபிட்டையும். அப்ப 0 and 3, காலம் 0, காலம் 3. ஏன்னா நமக்கு என்னது இங்க காலம்ங்கிறதுல, அதாவது ரீட் ஃபைல்ல இருந்து எடுத்து காலம்ல ஒவ்வொரு ரோலையும் வை. அந்த ஒவ்வொரு ரோலையும் உள்ள இதுல லிஸ்ட்ல காலம் 0ங்கிறது, ஏன்னா லிஸ்ட் நம்ம ஏற்கனவே பார்த்துக்கோம். லிஸ்ட்ல உள்ள காலம் 0 பிரிண்ட் பண்ணு, லிஸ்ட்ல உள்ள காலம் 3 பிரிண்ட் பண்ணு. அதை மட்டும் எடுத்துட்டு இப்போ நம்ம லிஸ்ட்டுங்கிறதுனால ஒவ்வொரு ரோவும் லிஸ்ட்டுங்கிறதுனால லிஸ்ட்டை வந்து ரீகால் பண்ணிக்கிறோம். லிஸ்ட்டுங்கிறது என்னது, இது எம்டி லிஸ்ட். லிஸ்ட் டாட் அப்பன் வந்து என்ன செய்யும், லிஸ்ட்ல என்ன செய்யும், டேட்டாவை அப்பன் பண்ணும். லிஸ்ட்டுங்கிறது ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர், பைத்தான்ல உள்ள ஸ்ட்ரெயிட் என்னது ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர். இதுல உள்ள டேட்டா வந்து என்ன செய்ய முடியும், சேஞ்ச் பண்ண முடியும். இது வந்து என்னது ஆர்டர் சீக்வன்ஸ் ஆஃப் எலமெண்ட்ஸை கொடுக்கும். இது வந்து ஸ்கொயர் பிராக்கெட்ஸ்குள்ள என்ன செஞ்சுப்போம், என்க்ளோஸ் பண்ணிப்போம் ஸ்ட்ரிங் மாதிரி. இது என்னது சிமிலர் டு ஸ்ட்ரிங். ஏன்னா நமக்கு என்ன செஞ்சு நம்ம என்ன பார்த்துக்கோம், CSV ஃபைல ரீட் பண்ணும்போது CSV ரீடர் வந்து எல்லாத்தையுமே எதாவது பண்ணி கொடுத்தது லிஸ்ட்டா தான் ரீட் பண்ணுது ஒவ்வொரு ரோவையும். அதனால நம்ம ஜஸ்ட் இப்போ என்ன செஞ்சுக்கோம், லிஸ்ட்டை ஒரு ரீகால் பண்ணியிருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன செய்ய போறோம்னா CSV ஃபைலை ரீட் பண்ணி அதை என்ன செய்ய போறோம், ஒரு லிஸ்ட்டை ஸ்டோர் பண்றது எப்படிங்கிறத பார்க்க போறோம். இப்போ என்ன செய்ய போறோம், டு ரீட் a selected column from sample 6.csv. இந்த இது வந்து இது sample 6.csv இதோட கண்டென்ட். இதுல யூசர்ட்ட பர்டிகுலர் காலம் வேணும்னு, எந்த காலத்தை வேணும்னு நம்ம கேட்கும். அந்த காலத்தை வந்து என்ன செய்வார், யூசர் ரன் டைம்ல கொடுப்பாரு. அந்த காலத்தை மட்டும் நம்ம என்ன செய்ய போறோம், எடுக்க போறோம். இப்போ யூசர்ட்ட நம்ம என்ன செய்யறோம், ஃபர்ஸ்ட் இம்போர்ட் பண்ணிட்டோம். தென் ஃபைலை ஓபன் பண்ணிட்டோம். சரி, ஃபைலை வந்து ஃபர்ஸ்ட் என்ன செஞ்சிட்டோம், ஃபைலோட எந்த பாத்துல இருக்குன்னு, ஃபைலோட நேம் எந்த பாத்துல இருக்குங்கிறத ஒரு ஸ்ட்ரிங்ல கொடுத்துட்டோம். தென் அதை யூஸ் பண்ணி என்ன செஞ்சிட்டோம், ஃபைலை ஓபன் பண்ணிட்டோம். அதுக்கடுத்து என்ன செய்யறோம், ஃபைலை ரீட் பண்ணிட்டோம். ஸ்கிப் என்ன செய்யறோம், ஹெட்டிங்க வேண்டாங்கிறதுனால என்ன செய்யிட்டோம், நெக்ஸ்ட் கொடுத்துட்டோம். நெக்ஸ்ட் ரீடர். அப்போ ரோ வந்து என்ன ஆயிடும், ரிமூவ் ஆயிடும். எது மட்டும் கிடையாது, இந்த காலத்தை வேண்டாம், சார் இந்த ரோவை வேண்டாம், இதுல ஹெட்டர் இருக்கு, அதனால ஹெட்டர் ரோவை நீ வந்து என்ன வேண்டாம், கண்டென்ட்டுக்கு வேண்டாம், அதனால ரிமூவ் பண்ணியாச்சு. தென் லிஸ்ட் என்ன செய்யறோம், ஒரு எம்டி லிஸ்ட் டிக்ளேர் பண்ணிட்டோம், ஒரு எம்டி லிஸ்ட். நெக்ஸ்ட் வந்து என்ன செய்யறோம், இன்புட் வாங்குறோம். a = int of input, எந்த காலம் வேணுமோ அந்த காலத்தை இன்புட் வாங்குறோம். தென் என்ன செய்யறோம், இன்புட் வாங்கிட்டு அந்த காலத்தை என்ன செய்யறோம், அரே வேல்யூ டாட் அப்பண்ட் ரோ a. ஒவ்வொரு இதையும் என்ன செய்யறோம், இந்த அரே வேல்யூங்கிற இதுல என்ன செய்யறோம், அரே வேல்யூங்கிற லிஸ்ட்ல ஒவ்வொரு ரோல இதையும் என்ன செஞ்சுட்டு வரோம், அப்பன் பண்ணிக்கிட்டே வரோம், அப்பன் பண்ணிக்கிட்டே வரோம். தென் வந்து அரே டாட் வேல்யூவை வந்து சார்ட் பண்றோம், அரே டாட் வேல்யூவை சார்ட் பண்றோம், அரே டாட் வேல்யூவை சார்ட் பண்றோம். இப்போ அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் உள்ளதை பார்ப்போம். இப்போ காலம் வந்து நம்ம ரன் பண்ண எக்ஸாம்பிள்ல நம்ம இங்க என்ன கொடுக்கும், டூன் கொடுக்கும், டூனு கொடுக்கும். இப்போ டூன் கொடுத்ததுனால அது எதை மட்டும் தான் எடுக்கும்னா 0 1 2 இந்த காலத்தை மட்டும் தான் எடுத்துக்கிறோம். இதுல குவான்டிட்டி ஏற்கனவே என்ன செஞ்சிட்டோம், நம்ம ஸ்கிப் பண்றோம். அப்ப 12 10 50 மட்டும் என்ன ஆகும், 12 10 50 மட்டும் எதுல போய் ஸ்டோர் ஆயிருக்கும், இந்த லூப்ல வந்து 12 10 15 ஸ்டோர் ஆயிருக்கும். 12 10 ஏன்னா என்ன செய்யறோம், எம்டி அரே வேல்யூங்கிற லிஸ்ட்ல நம்ம என்ன செய்யறோம், ஒவ்வொரு ரோவா ரீட் பண்ணி அப்பன் பண்ணிட்டோம். அதுக்கு அடுத்து அரே டாட் வேல்யூவை என்ன செய்யறோம், சார்ட் பண்றோம்.
சார்ட் பண்ணோம்னா நமக்கு என்ன ஒரு அசெண்டிங் ஆர்டரில் சார்ட் பண்ணிடும். சப்போஸ் டிசெண்டிங் ஆர்டரில் வேணும்னா இந்த இடத்துல நம்ம என்ன கொடுத்துருக்கிறோம், அரே வேல்யூ டாட் சார்ட் ரிவர்ஸ் ஈக்குவல் டு ட்ரூ இந்த இடத்துல கொடுத்தோம்னா நமக்கு என்ன ஒரு டிசெண்டிங் ஆர்டரில் வரும். அதுக்கு அடுத்து லிஸ்ட்டுங்கிறதுனால ஒவ்வொரு அரே வேல்யூவையும் எடுத்து என்ன செய்யறோம், பிரிண்ட் பண்ணுறோம். அந்த காலத்தில் சார்ட் பண்ண ஆர்டரில் நமக்கு அவுட்புட் வந்து கிடைக்கும் 10, 12, 50. நமக்கு ஏற்கனவே என்ன இருக்குது 12, 10, 50 வந்து சார்ட் பண்ணோம்னா 10, 12, 50 அவுட்புட் 10, 12, 50. நம்ம பர்டிகுலர் காலம் 2 கொடுத்துக்கிறதுனால என்னது 0, 1, 2 இந்த காலத்தில் உள்ள வேல்யூஸ் வந்து நமக்கு என்ன கிடைச்சிச்சு. அப்போ பர்டிகுலர் காலத்தை நம்ம என்ன செஞ்சு எடுத்து ஒரு CSV ஃபைலை ஒரு லிஸ்ட்டை சேவ் பண்ணி நம்ம என்ன செஞ்சிட்டோம், அதை சார்ட்டும் பண்ணி நம்ம பிரிண்டும் பண்ணிட்டோம். இப்போ மோர் தென் ஒன் காலத்தை வந்து எப்படி என்ன செய்யலாம், எப்படி சார்ட் பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ இது எக்ஸலில் ஓப்பன் பண்ணோம்னா இது எக்ஸல் ஃபைலோட சாம்பிள் 6ஓட கண்டென்ட். நோட் பேடில் ஓப்பன் பண்ணோம்னா இதை மாதிரி இருக்கும். என்ன இருக்குது, 2 காலம் இருக்குது. கீபோர்டு அதாவது ஐட்டம் நேமும் குவான்டிட்டியும். கீபோர்டு 48, மானிட்டர் 52, மவுஸ் 20. அதே இது எது நோட் பேடில் ஓப்பன் பண்ணோம்னா இந்த மாடலில் இருக்கும். ஏன்னா CSV ஃபைலு கமா வச்சு என்ன செஞ்சுக்கோம், செப்பரேட் பண்ணியிருக்கோம். இதில் ஐட்டம் கெட்டர் வந்து மல்டிபிள் இண்டெக்ஸை வச்சு நம்ம என்ன செய்ய முடியும், சார்ட் பண்ண முடியும். ஆப்ரேட்டர் டாட் ஐட்டம் கெட்டர் காலம் நம்பர், எந்த காலம் கொடுத்துருக்கோமோ அந்த காலத்தை என்ன செய்யும், சார்ட் பண்ணோம். ஆனால் நமக்கு கொடுக்குறது ஃபுல் ரோவையும் என்ன செஞ்சிடும், சேமாக வச்சுக்கிடும். இப்போ நமக்கு வந்து என்ன செய்ய போகிறோம், எந்த காலத்தை வச்சு சார்ட் பண்ண போகிறோம், 1ங்கிற காலத்தை சார்ட் பண்ண போகிறோம். 1ங்கிற காலம்னா என்னது 0, 1 குவான்டிட்டி படி சார்ட் பண்ண போகிறோம். குவான்டிட்டி படி சார்ட் பண்ண போகிறோம். இப்போ இதில் என்ன கொடுத்துருக்கோம், டேட்டாவை எப்பவும் போல இம்போர்ட் CSV கமா ஆப்ரேட்டரை என்ன செஞ்சுக்கோம், இம்போர்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து டேட்டாவை என்ன செய்யறோம், டேட்டாங்கிற ஃபைல் ஹேண்டில் சாம்பிள் 8.csv ஃபைலை ஓப்பன் பண்ணிட்டோம். நமக்கு ஹெட்டர் இருக்கிறதுனால ஹெட்டர் என்ன செய்யறோம், ஒமிட் பண்ணுறதுக்காக நெக்ஸ்ட் டேட்டா அடுத்த ரோக்கு போய்க்குதுன்னு சொல்லிட்டோம். தென் சார்ட்டர் லிஸ்ட் ஈக்குவல் டு சார்ட்டர் டேட்டா நம்ம என்ன ரீட் பண்ண டேட்டா. நெக்ஸ்ட் அதாவது ஹெட்டர் இல்லாமல் ரீட் பண்ண டேட்டாவை எடுத்துக்கோ. கீ ஈக்குவல் டு ஆப்ரேட்டர் டாட் ஐட்டம் கெட்டர் 1ங்கிறதுனால செகண்ட் காலத்தை என்ன செய்ய போகிறோம், சார்ட் பண்ண போகிறோம். சார்ட் ஆகிடும். இப்போ சப்போஸ் சார்ட் வந்து நமக்கு வந்து டிசைனிங் ஆர்டரில் வேணும்னா இதே லைனில் நம்ம என்ன கொடுத்துப்போம், கமா ரிவர்ஸ் ஈக்குவல் டு ட்ரூ மட்டும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், டிசைனிங் ஆர்டரில் கிடைக்கும். இப்போ நம்ம என்ன செஞ்சிட்டோம், 1ங்கிற காலத்தைப்படி ஸ்டார்ட் பண்ணி சொல்லிட்டோம். 1ங்கிற காலப்படி ஸ்டார்ட் பண்ணி இந்த சார்ட்டர் லிஸ்ட்டில் இருக்கும். இந்த சார்ட்டர் லிஸ்ட்டில் ஒவ்வொரு ரோவாக எடுத்து பிரிண்ட் பண்ணி பண்ணோம்னா நமக்கு என்ன வரும், சார்ட்டர் ஆர்டரில் அவுட்புட் கிடைக்கும். மவுஸ் 20, ஏன்னா நமக்கு 20, 48, 52 இந்த ஆர்டரில் தான் நம்ம என்ன செஞ்சோம், சார்ட் பண்ணோம். இப்போ சப்போஸ் இந்த இடத்துல வந்து 0ன்னு கொடுத்துருந்தோம்னா நமக்கு என்னது ஐட்டம் நேம் படி ஸ்டார்ட் ஆகுது. இங்கே 1ன்னு கொடுத்ததுனால குவான்டிட்டி படி ஸ்டார்ட் ஆகுது. அதே மாதிரி இங்கே ரிவர்ஸ் ஈக்குவல் டு ட்ரூங்கிறது எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருந்தோம்னா டிசைனிங் ஆர்டரில் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ CSV ஃபைலை வந்து டிக்ஷனரியை ரீட் பண்ணுறதுக்கு என்ன யூஸ்